சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சேது புதுசா சேலை வாங்கி கொடுத்தது ஐஸ்வர்யாவுக்கு தலைகால் புரியாம குதிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யாவுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது. மாமா மாமா கொஞ்சம் காரம் நிறுத்துங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்ல சொல்ல என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. மாமா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு மாமா, தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஐஸ்வர்யா வாந்தி எடுக்கிறாங்க. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. தெரியல மாமா, ஒரு மாதிரி குடல் எல்லாம் புரட்டி புரட்டி வாந்தி வர மாதிரி இருக்கு மாமா, தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதான் கண்ட கண்ட கேக்கெல்லாம் இன்னைக்கு தின்னுட்டு இருந்தில்ல, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. வா போற வழியில டாக்டரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. சரி இதுக்கெல்லாம் எதுக்கு மாமா டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு நான் டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐஸ்வர்யா. சேதுவும் ஐஸ்வர்யா கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா ஐஸ்வர்யா மறுபடியும் போய் வாந்தி எடுத்துட்டு இருக்கு. ஐசு உனக்கு என்னதான் ஆச்சு, தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருக்கிற, வா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சேது கூப்பிடுறாரு. இல்ல மாமா அழகரை நீங்க பாத்துக்குங்க, நான் வெளியில வராண்டால கொஞ்ச நேரமா காத்து வாங்கிட்டு நடந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்சம் அப்ப சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில நடந்துட்டு இருக்கிற ஐஸ்வர்யா திடீர்னு பார்த்தா தலையெல்லாம் சுத்துது. என்ன இது ஒரு மாதிரியா இருக்கு, இது ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி தெரியலையே, தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, குடலை புரட்டி புரட்டி வருது, என்னாச்சு பீரியஸ் டேட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் வருது. ஐஸ்வர்யா பாக்குறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு 4 தள்ளி போயிருக்கு. ஐயோ 4 தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு பதட்டமா இருக்கு. போச்சு, அப்போ இதுக்கு காரணம் அந்தமான்ல நம்ம நிவின் கூட. ஐயோ போச்சு, இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கடந்து பதறாங்க. இல்ல இது என்னன்னு டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்றது இப்போ அப்படின்னு சொல்லி வேகமா வெளியே வர்றாங்க. ஐஸ்வர்யா எங்க போற அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. இருங்க மாமா ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பதறிட்டு வேகமா மெடிக்கல் ஷாப் போயிட்டு பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்து அதை ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. எங்க ஐஸ் போனேன் எங்க போனேன் அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மாமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்ரூம் போயிட்டு ஐஸ்வர்யா டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல 2 கோடு. அதை பார்த்ததும் ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐயையோ கடவுளே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அதை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் மறைக்கவும் முடியாது. நாளாக நாளாக கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. யாருக்காவது சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா கூட மாமாவும் நாமும் இது வரையில் சேர்ந்து கூட வர ஆரம்பிக்கல, மாமாவோட சுண்டு விரல் நகம் கூட நம்ம மேல பட்டதில்லையே, ஆனா இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா திணறி போய் கிடக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதை சேது மாமாட்ட மறைக்கலாமா வேணாமான்னு தெரியல. சரி இதை மறைச்சு எடுத்துட்டு போயிடும், இதை மறைச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலைக்குள்ள மறைச்சு வச்சு ஐஸ்வர்யா அந்த பிரெக்னன்சி கிட்ட வெளியில எடுத்துட்டு வர்றாங்க. என்ன ஐஸ்வர்யா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. இல்ல மாமா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சமாளிக்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா உடம்பு எதுவும் ரொம்ப சரியில்லையா, நான் வேணா டாக்டருக்கு போன் பண்ணி வீட்டுக்கே வர சொல்றவா அப்படின்னு சேது கேட்கிறாரு. மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா, எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு மாமா, நான் போய் தூங்குறேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்னு சேதுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஐசு நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது ஐஸ்வர்யா கையை பிடிச்சு கேட்க, ஐஸ்வர்யா கையில் இருக்கிற பிரெக்னன்சி கிட்டு பதட்டத்துல கீழே போட்டுறாங்க. என்ன இது கீழே விழுது அப்படின்னு சொல்லி சேது எடுத்து பார்க்க அது பிரெக்னன்சி கிட்டு. அதை பார்த்ததுமே சேதுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐஸ்வர்யா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, மாமா மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா பட்டுன்னு சேது காலை விழுந்து என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி கதறாங்க. என்னது இது பிரெக்னன்சி கிட் தானே, நான் தமிழ் செல்வியை செக் பண்ணி பார்த்துருக்கேன், என்ன ஐஸ்வர்யா இது அப்படின்னு சொல்லி சேது கேட்க, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு சேது காலில் ஐஸ்வர்யா கதையை அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஐஸ்வர்யா சொல்ற, என்ன இது அப்படின்னு சொல்லி சேது மிரட்டி கேட்கிறார். மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட இங்க பார்த்தா உண்மையை சொல்ல முடியாம ஐஸ்வர்யா அழுகிறாங்க. என்ன அப்ப நீ கர்ப்பமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. எப்படி ஐஸ்வர்யா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, மாமா இதுக்கு நீங்க காரணம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்போ அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. நான் அந்தமான்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, அந்தமான்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு சேது அப்படி மிரட்டி கேட்கிறாரு. நான் அந்தமான்ல தான் மாமா படிச்சுட்டு இருந்தேன். அப்ப காலேஜில் படிக்கல, எங்களோட படிச்ச பையன் நிவின், அவனும் நானும் காதலிச்சோம் மாமா, சின்சியரா காதலிச்சோம். நானும் அவனும்
காதலையும் தாண்டி அவனும் ஒன்னாவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் விபத்தா நானும் அவனும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கு ஏகப்பட்ட சண்டை. எதுக்கு எடுத்தாலும் என் மேல சந்தேகப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால எனக்கு அவனுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நானும் அவனும் பிரேக்கப் பண்ணிட்டோம். கரெக்டா அப்பதான் ஈஸ்வரி ஆண்டி போஸ் மாமா கல்யாணத்தப்போ என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப நான் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் இங்க நான் வந்து அதான் உங்களுக்கே தெரியுமே இங்க இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடந்து இப்போ என்னன்னா திடீர்னு இந்த விஷயம் இப்ப இங்க வந்து நிக்குது மாமா. அதனாலதான் நான் மாமா இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். அவனுடைய குழந்தைதான் மாமா இப்ப என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கதறி அழுது சொல்ல சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் நீ என்ன ஏன் கல்யாணம் பண்ணும்போது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சேது கேக்குறாங்க. இல்ல மாமா இப்படி நடக்குன்னு நான் நினைக்கல. இருந்தாலும் உங்களுக்கும் தமிழ் சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சு தானே. கல்யாணம் ஆகி தமிழ் சொல்லி குழந்தையும் பார்த்துருச்சல. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே. உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகாம இருந்து நான் இந்த விஷயத்த மறைச்சிருந்தா தப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணல. இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரியாது மாமா. நான் காதலிச்ச விஷயம் அதே மாதிரி இந்த நிலைமைக்கு ஆளான விஷயம் அவனுடைய குழந்தை என் வயதில் இருக்கிற விஷயம் இது எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. அப்பாவுக்கு தெரியாததுனால இது அப்படியே மூடி மறைச்சலாம் நினைச்சேன் மாமா. கடைசியில இந்த விஷயம் இப்படி வந்து நிக்குது. நான் நினைக்கவே இல்லை மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பார்த்து சேது காலில் விழுந்து கதறி அழகிறாங்க. சேதுக்கு பார்த்தா என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ பண்ணுன தப்பு ஐசு. எதா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லியிருந்தேன்னா நான் சத்தியமா கல்யாணம் உன்னை பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்படி நீ அவனை காதலிச்ச அவனால நீ இந்த நிலைமைக்கு ஆளாயிட்ட. கடைசியில என்ன நீ அப்படி காதலிக்கிறேன்னு சொல்லி அப்படி காதலிக்கிற இப்படி காதலிக்கிற ஏதோ போய் சொல்லி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சேது பொழுது போய் உட்கார்றாரு. மாமா இப்ப என்ன மாமா பண்றது. இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் மாமா. இந்த குழந்தைய அழிச்சிடல மாமா அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல சேது கோபம் வந்து ஐஸ்வர்யா கிணத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாரு. நீ இவ்வளவு நாள் செஞ்சதே தப்பு. இதை விட பெரிய தப்பு பண்ண பாக்குறியா. ஒரு உயிரை கொள்ற அளவுக்கு அதை விட பெரிய தப்பு எதுன்னு பண்ண பாக்குறியா. இந்த குழந்தைய நீ கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு. எப்படி மாமா இந்த குழந்தைய பெத்துக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க. ஆமா நீ செஞ்ச தப்புக்கு நீ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த குழந்தைய நீ பெத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. ஆனா இந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லையே மாமா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த குழந்தைய உங்களோட இதா இருந்தா நான் தாராளமா பெத்துக்குவேன். ஆனா இது நிவனுடைய குழந்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இது நிவனுடைய குழந்தைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்ப நிவனுக்கு பிறக்க போற குழந்தை இதுதான்னு சொல்லிட்டு நீ நிவன் கிட்டையும் நிரூபிச்சுட்டா. அப்ப நீயும் நிவனும் சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றான். நீ நிவன் கூட தான் சேர்ந்து வாழணும். நீ யாரை காதலிச்சு நீ யார் மூலமா கர்ப்பமாகி நிக்கிறியோ அவனைத்தான் நீ கல்யாணம் செஞ்சு அவன் கூட தான் நீ சேர்ந்து வாழணும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சேது கோவத்துல வந்து சத்தம் போட்டு சொல்றாரு. மாமா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கறாங்க. என்ன சொல்றீங்கன்னா நீ செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன செய்யுது. இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு எங்கூட இருக்கலாம்னு நினைக்கிறியா. அது ஒரு நாளும் ஒரு பொழுதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமா கோவப்பட்டு வெளியே போறாரு.